ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்தியனுடைய முன்னாள் வீரர்களாக இருக்கக்கூடிய சௌரவ் கங்குலி மற்றும் சுனில் கவாஸ்கர் இவங்க 2 பேருடைய மாறுபட்ட கருத்தினால இந்தியாவுடைய கேப்டனாக இருக்கக்கூடிய விராட் கோலிக்கு பெரிய ஒரு நெருக்கடி ஏற்பட்டிருக்கு. அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்திய அணியில் மிடில் ஆர்டரில் தற்சமயம் சூப்பராக இந்திய அணி செட்டில் ஆகிட்டு வந்துட்டு இருக்காங்க. உலகக்கோப்பைக்காக சூப்பராக தயாராகிட்டு வந்துட்டு இருக்காங்க. மிடில் ஆர்டரில் பார்த்தீங்க அப்படின்னா அம்பத்தி ராயுடும் சிறப்பாக விளையாடுறாரு. கேதர் ஜாதவும் சிறப்பாக விளையாடுறாரு. தினேஷ் கார்த்திக்கும் ஒரு சில போட்டிகளில் சொதப்பினாலும் வேறு சில போட்டிகளில் தன்னுடைய திறமை நிரூபிச்சிடறாரு. இன்னொரு புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஜடேஜாவுக்கு வாய்ப்பே கொடுக்காம அவர் உட்கார வச்சுக்கிட்டே இருக்காங்க. இப்படி இருக்கும் பட்சத்தில் கவாஸ்கர் என்ன தெரிவிச்சிருக்காரு அப்படின்னா, ரிஷப் பண்ட் அணிக்குள்ள கொண்டு வாங்க, அவர் வெளிநாட்டு மண்ணில் அபாரமா விளையாடக்கூடிய ஒரு வீரர், அதனால உலகக்கோப்பை போட்டியில அவர் விளையாண்டார் அப்படின்னா கண்டிப்பா இந்தியாவுக்கு பக்கபலமா இருக்கும் அப்படின்னு கவாஸ்கர் சொல்லியிருக்காரு. கண்டிப்பா ரிஷப் பண்ட் அணிக்குள்ள கொண்டு தீரணும் அப்படின்னு அவர் திட்டவட்டமா சொல்லியிருக்காரு. இன்னொரு புறம் பார்த்தீங்க அப்படின்னா சௌரவ் கங்குலி அம்பத்தி ராயுடு சூப்பரா விளையாண்டுட்டு இருக்காரு. நீண்ட நாளைக்கு பிறகு அவருக்கு இடம் கிடைச்சது. அந்த வாய்ப்பு பயன்படுத்திக்கிட்டு டீம்ல செட்டில் ஆயிட்டாரு. அதனால கண்டிப்பா அம்பத்தி ராயுடு டீமுக்குள்ள வரணும், அம்பத்தி ராயுடு விளையாடணும் அப்படின்னு கங்குலி திட்டவட்டமா தெரிவிச்சிருக்காரு. கவாஸ்கர் மற்றும் கங்குலியுடைய கருத்து விராட் கோலிக்கு தான் நெருக்கடியை ஏற்படுத்தியிருக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அம்பத்தி ராயுடு மற்றும் ரிஷப் பண்ட் இவங்க 2 பேரும் அணியில சேர்த்தாங்க அப்படின்னா ரவீந்திர ஜடேஜா, கேதர் ஜாதவ் மற்றும் தினேஷ் கார்த்திக் இந்த 3 வீரர்களுக்கும் கண்டிப்பா ரெஸ்ட் கொடுத்தே ஆகணும். இதனால பாத்தீங்க அப்படின்னா மிடில் ஆர்டர்ல யாரை தேர்வு செய்யறது அப்படின்னு விராட் கோலிக்கும் சரி பயிற்சியாளரான ரவி சாஸ்திரிக்கும் பெரிய ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலையை உருவாயிருக்கு. மிடில் ஆர்டர்ல எந்தெந்த வீரர்கள் விளையாண்டாங்க அப்படின்னா சூப்பரா இருக்கும் அப்படின்னு உங்களுடைய கருத்தை கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.